இந்த நாளிலே வசனத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 20 verses 12. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை என்றார். கடவுள் மோசே ஆரோனிடத்திலே சொன்ன இந்த வார்த்தை ஏன் சொன்னார், எதற்காக சொன்னார் என்பது இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் கண்களுக்கு முன்னாக மோசேயும் ஆரோனும் கடவுளை பரிசுத்தம் செய்யவில்லை. பிரியமானவர்களே, இந்த பகுதி எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் ஏறக்குறைய 39ஆம் ஆண்டு, எகிப்திலிருந்து அவர்கள் கிளம்பின 39ஆம் ஆண்டு ஏறக்குறைய, அல்லது 40ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் இது. 39 வருடங்கள் எகிப்திலிருந்து இந்த பாலைவனத்தில் சுற்றி 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 வந்து கண்களுக்கு தெரிகிறது கானான். யோர்தான் நதியை கடந்தால் கானான் என்கிற இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே கடைசியாக ஒரு சோதனை. இது மோசேயினுடைய தலைமைத்துவத்திற்கு வந்த சோதனை. மக்களுக்கு என்ன என்றால், அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லை என்றவுடன் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஏன் எங்களை கொண்டு வந்தீர்? நல்லா கேட்டுங்க, ஏன் எங்களை கொண்டு வந்தீர் என்பதை அவர்கள் முதல் மாதத்திலேயே துவங்கிட்டாங்க. 40 ஆண்டுகள் முடிய போகிறது. இப்பொழுதும் அவர்கள் அதே நிலையில் இருக்கிறார்கள். என்னவென்று, ஏன் எங்களை கொண்டு வந்தாய்? இதற்கு சிம்பிள் ரீசன், தண்ணி இல்லை. From the beginning to last they were stand in the same stand. ஏன் எங்களை கொண்டு வந்த? அங்கேயே விட்டுருந்துக்கலாமே எங்களை. தண்ணி இல்லை. ஓகே, this is what people used to be. அவர்கள் வாழ்க்கையில் கிடைத்த நன்மைகளை அவர்கள் எப்பொழுதும் மறந்து விடுவார்கள். 40 ஆண்டுகள் அவங்க என்னென்ன அற்புதங்களை கண்டார்கள்? பிரதர் சொன்னாரு, கடந்த வாரத்தில் நம்ம கேட்டோம் சின்னதா. அவர்களுடைய 40 ஆண்டுகள் அவர்களுடைய செருப்பு தேய்ந்து போகவில்லை, அவர்களுடைய ஆடைகள் கிழிந்து போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவில்லை, அவர்கள் விவசாயம் செய்யவில்லை, வேலைக்கு போகவில்லை, வானத்திலிருந்து தினசரி அவர்களுக்கு உணவு கிடைத்தது. தண்ணீர் அவர்கள் போய் கிணத்துல போய் மொண்டுட்டு வரல. தண்ணி வேணும்னு கேட்டோன்னா பாறையிலிருந்து ஊறி சுரந்து வந்தது தண்ணீர். ஆக they experienced one of the greatest miracles for 40 years. Then also, when there is no water, instead of believing God and instead of praying to God, Lord, we have seen last 40 years you given us water. Now we don't have water, please. என்று கேட்பதை விட்டு அவர்கள் ஏன் எங்களை கொண்டு வந்தாய் என்கிற ஸ்டாண்ட்ல தான் இன்னும் நிற்கிறாங்க. This is people side. But when it comes to leader Moses, கடவுளிடத்தில் போகிறான். மோசேயும் ஆரோனும். கடவுள் என்ன சொல்லுகிறார்? ஓகே, கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கோலை எடுத்துக்கொள், முன்னே போ, நடந்து முன்னே போ, மூப்பர்களை கூட்டிக்கொள் என்று சொல்லுகிறார். அவன் இதையே செய்கிறான். என்ன செய்ய சொன்னார் கடவுள் என்றால், அங்கே ஒரு பாறை இருக்கிறது, அந்த பாறையிடத்தில் பேசு. அந்த வசனத்தை பாருங்க, 8ஆம் வசனம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். கடவுள் சொல்லுகிறார், கன்மலையை பார்த்து பேசு. Just speak to the rock. இந்த விஷயத்துல கடவுள் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசிக்கவில்லை என்று. மோசே கன்மலை கிட்ட போய் பேசணும் என்கிற கடவுள் சொன்ன அந்த விஷயத்துல மோசே கடவுளை விசுவாசிக்கவில்லையா? அது அவனுடைய செயலில் வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுகிறது என்றால், 8ஆம் வசனத்துல அவன் கன்மலையை தன் கையில் இருந்த கோலினால் 2 தரம் அடித்தான். பேசு என்று சொன்ன இடத்திலே அவன் 2 முறை அடித்தான். ஆகவே அவன் அடித்தது ஏன் அடித்தான் என்று கடவுள் சொல்லுகிறார் என்றால், அவனுக்கு விசுவாசம் இல்லை. அப்ப அடிச்சா தண்ணி வந்துருமா?
என்றால் ஏன் அடித்த போது தண்ணீர் வந்தது ஏற்கனவே ஒரு சம்பவத்தில், அதை அவன் அனுபவித்திருக்கிறான் மோசே. அந்த சம்பவத்திற்கு போய்விட்டு வரலாம், வரும்போது இது நமக்கு இன்னும் நன்றாக புரியும். என்னோட கூட திருப்புங்கள் யாத்திரையாகமும் 17ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 17. வசனங்கள் 1 முதல் இருக்கிறது. நாம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னன்னா, அங்கே என்ன நடக்கிறது? ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை, ரெவிதீம் இல்லை, தண்ணீர் இல்லை. ஜனங்கள் மோசேவோடு வாதாடுகிறார்கள் 2ஆம் வசனத்துல. அப்பொழுது மோசே கேட்கிறான், ஏன் வாதாடுகிறீர்கள்? என்னோடு நீங்கள் வாதாடுவது கர்த்தரை பரீட்சை பார்ப்பது போன்றது. ஆகவே ஏன் செய்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு கடவுள் அண்டையில் போகிறான். போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை, நான் என்ன செய்வேன்? இப்பொழுது இவர்கள் என்னை கல்லெறிய பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற அந்த எரிச்சல்ல, தண்ணீர் இல்லை என்கிற இயலாமையில என்னை கல்லெறிய பார்க்கிறாங்க. நான் என்ன செய்வேன்? கடவுள் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மூப்பரை கூட்டிக் கொண்டு நதியை அடித்த, எகிப்துல நீ நதியை அடிச்சல்ல, சிவந்த சமுத்திரத்தை, நைல் நதியை, அந்த கோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு போ. 6ஆம் வசனம். அங்கே ஓரேப் என்பது ஒரு கண்மலை. ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். கடவுள் சொல்றார், நான் நிற்பேன். ஐ வில் பி ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அந்த ராக்ல, கண்மலையில நீ கண்மலையை அடிக்கும்போது தண்ணீர் புறப்பட்டு வரும். அப்பொழுது மக்கள் குடிக்கட்டும் என்று கடவுள் சொல்லுகிறார். மோசே போகிறான். இஸ்ரவேல் புத்திரரில் இருந்த மூப்பர்களை அழைத்து கொண்டு கையில் அந்த கடவுள் சொன்ன கோலை எடுத்துக்கொண்டு போகிறான். போய் கண்மலையை அடிக்கிறான். தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. புறப்பட்டு வந்த தண்ணீர் சொட்டா ஊத்துல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் ஏறக்குறைய 30 லட்சம் பேர் இருந்தாங்க. பிள்ளைகள், புருஷர்கள், பெண்கள் என 30 லட்சம் மக்கள் இருந்தாங்க. அவர்களோடு திரளான ஆடு மாடுகள் இருந்தது. இவைகள் அத்தனைக்குமான தண்ணீர் வந்தது அந்த பாறையில் இருந்து. which means there is a plenty of rivers. அங்கிருந்து ஊத்தி அது பல்வேறு நதிகளாய் போயிற்று. ஏன்னா கடைசியில் நிக்கிறவனுக்கு தண்ணி போய் சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஆல்மோஸ்ட் இத்தனை லட்சம் மக்கள் இருக்கும்போது, அப்ப அவ்வளவு வேகமான, அவ்வளவு நிறைவான தண்ணீர் அந்த பாறையிலிருந்து புறப்பட்டு வந்தது, கடவுள் சொன்னபடி செய்தவுடன். ஆகவே கடவுள் பாறையை அடி கோலில் என்று சொன்னதை செய்து தண்ணீர் வந்ததை கண்களால் பார்த்த இந்த மோசே, இப்பொழுது கடவுள் கோலை எடுத்துக்கொள், பாறையினிடத்தில் போ, பேசு என்று சொன்ன போது, அவன் அங்கே பேசினால் தண்ணீர் வருமா, கைகளில் தான் கோல் இருக்கிறதே என்கிற மனநிலையோடு அவன் கோலினாலே அடித்து விட்டான். அவன் அடித்து விட்டதை கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ என்னை பரிசுத்தம் செய்யவில்லை. You are not make me holy in front of the people's eyes. நீ என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை. எப்படி என்றால், உனக்குள் விசுவாசம் இல்லை, நான் சொன்ன வார்த்தையின் மீது விசுவாசம் இல்லை, ஆகவே நீ என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை என்று கடவுள் அங்கே சொல்லி ஒரு பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கிறார். ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். is denying him to entry in the Canaan. கானானுக்குள் நுழைவதற்கான அனுமதியை அவனுக்கு மறுத்து விட்டார் கடவுள். மட்டுமல்ல, அந்த பாறை அவன் அடிப்பதற்கு முன்னதாக, என்னாகும் 20ஆம் அதிகாரம், பாறை அடிப்பதற்கு முன்னதாக மோசேவினுடைய செயல்பாடுகள் சற்று வித்தியாசமா இருக்குது. அன்னைக்கு அந்த ஒரு நாள்ல, இது மோசேவை குறித்து வேதம் சொல்லுகிறது, பூமியில் இருந்த சகல மனிதர்களிலும் மோசேவை போல சாந்தம் உள்ளவன் யாரும் இல்லை என்று வேதம் எழுதுகிறது. என்னாகும் 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சா தெரியும். ஆனால் இந்த சம்பவத்தில் மோசேவினுடைய செயல்பாடு மிகவும் வித்தியாசமா இருந்தது. கையில் கோலை எடுத்துக்கொண்டான், அந்த பாறைக்கு முன்பாக போய் நிற்கிறான். நின்று விட்டு 10ஆம் வசனம், கலகக்காரரே என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து கூப்பிடுகிறான். கலகக்காரரே. கடவுள், இந்த ஜனங்கள் கலகம் செய்கிறார்கள், இவர்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன போது, ஆண்டவரே, ஜனங்களை அழிக்காதேயும், என் பெயரை வேணும்னா கூட புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், அவர்களை அழிக்காதீங்க என்று வாதாடினவன் இந்த மோசே. அவர்களுக்காக பரிந்து பேசினவன் இந்த மோசே. ஆனால் இப்பொழுது இவன் ஜனங்களை பார்த்து, கடவுள் சொல்லவே இல்லை, அந்த மக்கள் கலகக்காரங்க, பரவாயில்ல போய் தண்ணி கொடுன்னு சொல்லல, நீ போய் பாறைகிட்ட பேசுன்னு தான் சொன்னாரு.
இவன் பாறையிடத்தில் பேசுவதற்கு பண்பு மக்களை திட்டுகிறான், மக்களை குறை கூறுகிறான், கலகக்காரரே என்று சொல்லிவிட்டு, இந்த பாறையிலிருந்து உங்களுக்கு நான் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ, இந்த கண்மலையிலிருந்து நான் உங்களுக்கு தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி அவனுடைய கோபம், எரிச்சல், இயலாமை எல்லாவற்றையும் பிரதிபலித்து பாறையை அடித்து விடுகிறான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 106 அதிகாரத்தினுடைய 33 வசனத்துல, சங்கீதம் 106:33, அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதுனாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். மோசேயை பத்தி சொல்லுதுங்க. அங்கே கலகக்காரரே, இந்த கண்மலையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று அவன் சொன்ன அந்த வார்த்தை எப்படி அவன் வாயிலிருந்து வெளிவந்தது என்றால், இஸ்ரவேல் மக்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தி விட்டார்கள். ஆவியை விசனப்படுத்தி விட்டார்கள், விசனம் துக்கப்படுத்தி விட்டார்கள், அல்லது வேதனைப்பட வைத்து விட்டார்கள். இந்த விசனம் அவனை அடுத்த எல்லைக்கு கொண்டு போகுது. எதுக்கு கொண்டு போகுதுன்னா, கோபத்திற்கு கொண்டு போகுது. அவர்கள் விசனப்படுத்தினார்கள் அவனுடைய ஆவியை. அவன் கோபம் அடைகிறான். கலகக்காரரே, உங்களுக்கு தண்ணீர் புறப்பட்டு வர செய்வோமோ என்று பேசிவிட்டான். இதே வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1 அதிகாரத்தினுடைய 20 வசனத்துல, மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனிதன் கோபப்படுவதனாலே கடவுளுடைய நீதி செயல்படாது. மனிதனுடைய கோபம் கடவுளுடைய நீதியை கொண்டு வந்து விடவே விடாது. ஆகவே நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோபப்படுவதில் அர்த்தம் இல்லை. அவர்கள் ஆவியை விசனப்படுத்தி விட்டார்கள் என்று கோபப்படுவதாகட்டும், நானே எரிச்சல் அடைந்து கோபமாகிறேன் என்றாலும் கூட கடவுளுடைய நீதி என் வாழ்க்கையில் நிறைவேறாது. கடவுளுடைய நீதி இந்த உலகத்தில் வெளிப்படாது. ஆகவே மோசேயினுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் ஒன்று இது. என்ன சொன்னார் கடவுள்? நீ என்னை இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக பரிசுத்தம் பண்ணவில்லை. அந்த வசனத்தை இன்னொரு இடத்துல எழுதியிருக்காங்க, இன்னும் ஒரு ஃபியூ இடத்துல எழுதியிருக்காங்க. அதே வசனத்தை கடவுள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்காங்க. இங்கே என்ன சொன்னார்னா, நீ என்னை விசுவாசிக்கவில்லை பரிசுத்தப்படுத்தும்படி என்று சொல்லியிருக்காரு அல்லவா? 27 அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமத்துல 14 வசனம். சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்தரத்து தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்கள். அதை ஆங்கில வேதம் சொல்லுது, you rebelled against my commandment. அங்கே நீங்கள் விசுவாசிக்கவில்லை to make me holy. இங்கே you rebelled against me to make me holy. அப்போ விசுவாசம் இல்லாமல் இருந்தார்கள் அவர்களுடைய செயல்ல. அதே வேளையில் அந்த விசுவாசம் இல்லாத செயலை கடவுள் எப்படி பார்க்கிறார் என்றால், rebelling against God. Actually, he is calling these people you rebels. கலகக்காரரே என்று கூப்பிடுகிறான் மோசே. ஆனா கடவுள் அவனுடைய செயலை எப்படி பார்க்கிறார் என்றால், ரிபல். அங்கே யார் ரிபல் பண்ணது? உண்மையிலேயே மக்கள் ரிபல் பண்ணாங்க. ஆனா மோசேவினுடைய ஒரு வார்த்தை கடவுளுடைய பார்வையில ரிபல்லா கொண்டு போய் விட்டுடுச்சு அவனை. Actually, the biggest rebels were people. But here God was identified Moses as a rebel. விசுவாசம் இல்லை, and he was rebelling against God. இதே வசனத்தை இன்னொரு இடத்துல எழுதியிருக்காரு. அதை பாருங்க. உபாகமத்துக்கு வாங்க. Deuteronomy chapter 3 verses 24 to 27. இங்கே பாருங்க, கடவுள்கிட்ட மோசே ஜெபிக்கிறார். அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தை, அந்த நல்ல மலைகளை, லிபனோனை பார்க்கும்படி எனக்கு உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஆனால் கடவுள் சொல்றாரு, கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மீது கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். He was praying and pleading.
கெஞ்சுகிறான் கடவுளிடத்துல, ஆண்டவரே ஒரே ஒரு முறை நான் போய் அந்த தேசத்தை பார்த்துடுறேன். ஏன்னா 40 ஆண்டு கனவு, 40 ஆண்டு கனவு அது. 40 ஆண்டுகளா பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்கு இந்த மக்களை நடத்தி கொண்டு போகிறான். அந்த தேசம் எப்படி இருக்கும், அந்த தேசம் எப்படி இருக்கும்? 12 பேரை போய் அனுப்புறான், போய் பார்த்துட்டு வாங்கன்னு. அவங்க பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, மண் வளமா இருக்குது, கனிகளை பாருங்க, 2 பேரால தூக்க முடியல அந்த திராட்சை கொலைய, அவ்வளவு பெரிய கனி, அவ்வளவு நல்லா இருக்குது, நிறைய மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஒரு தேசம், பசுமையா இருக்குது, நல்லா இருக்கு, அதை ஒரு முறையாவது நான் பார்க்கட்டும் என்று கேட்கிறாங்க. கடவுள் சொல்றாரு, டோன்ட் டாக் அபவுட் திஸ் ஒன், இதை குறித்து பேசாதே. நோ மோர். அவர் கடவுள் ஆங்கில வேதம் சொல்லுது, எனஃப் ஸ்பீக் டு மீ நோ மோர் இன் திஸ் மேட்டர். இந்த காரியத்தை குறித்து இனிமேல் என்னிடத்தில் பேசாதே, என்னிடத்தில் கேட்காதே. கடவுள் யாருக்கு சொல்றாருங்க? 40 ஆண்டுகளா கடவுளுடைய வார்த்தையை ஒன்று கூட தவறாமல், ஒரு முறை கூட தவறாமல், உறுதியாய் முழுமையாய் செய்து முடித்த ஒரு மனிதன். 30 லட்சம் பேரு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, கறி வேணும் என்று அவனுக்கு முன்பாக எதிர்த்து நின்ற போது ஒத்தையாளா கடவுளிடத்துல போய் ஜெபித்து அந்த மக்களுக்காக எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து கொடுத்த ஒரு மனிதன் இப்பொழுது நான் ஒரே ஒரு முறை அந்த தேசத்தை பார்க்கட்டும் என்று கேட்கிறான். கடவுள் சொல்றாரு, ஸ்டாப், எனஃப், டோன்ட் ஸ்பீக் அபவுட் திஸ் அகெயின். என்னை இது குறித்து மறுபடியும் பேசவே பேசாத. ஏன் என்றால், திருப்புங்க உபாகமம் 32, Deuteronomy chapter 32 verses 50, 32-50. அதுல கடவுள் சொல்றாரு, because you broke faith with me, because you broke faith with me in the midst of sons of Israel at the waters of Meribah in Kadesh in the wilderness of Zin, because you did not treat me as holy in the midst of the sons of Israel. என்ன சொல்றாருங்க? You broke your faith. விசுவாசம் இல்லை என்று சொன்னார். You rebelled against me என்று சொன்னார். இங்க என்ன சொல்றாரு? உன்னுடைய நம்பிக்கையை, உன்னுடைய விசுவாசத்தை you break பண்ணிட்ட. You break பண்ணிட்ட. So these all are the reasons God was very strongly told to Moses, நீ கானானுக்குள் போவதில்லை, அவ்வளவுதான், நீ போறதில்லை என்று சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, கடவுள் இப்படி சொன்னவுடன் என்ன நடந்தது என்றால், ஏன்னா கடவுள் மோசேக்கு மட்டும் சொல்லல, ஆரோனுக்கு சொல்லிட்டாரு, யூ அண்ட் ஆரன் போத் ஆஃப் யூ நாட் கோயிங் டு என்டர் என்று சொல்லிவிட்டார். எப்போ மறிச்சு போகிறானா? அது எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 38ல இருக்குது. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டேலேருந்து they came all the way to Canaan. 40வது வருடம் 5ஆம் மாதம், இன்னும் 5 months முடிஞ்சிச்சுன்னா they are going to cross the river and they are going to enter in the Canaan. Just 5 monthsக்கு முன்னாடி he was disqualified. He was disqualified. He was denied to entry Canaan. யாரு? ஆரோன். 5 மாசத்துக்கு முன்னாடி. மோசே இன்னும் அடுத்த 5 மாசத்துல சாக போறாரு, அவ்வளவுதான். பிகாஸ் கடவுள் சொல்லிட்டாரு இவங்க 2 பேருக்கு இல்லைன்னு. Just 5 months before he was denied to entry in the Canaan. பிரியமானவர்களே, எவ்வளவு தூரம், எவ்வளவு நாள் கனவு அது அவர்களுக்கு. நம்மெல்லாம் இப்ப சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம என்ன வசனத்தை கேட்டு வந்தோம்? இயேசு எனக்கான விலையை செலுத்தி விட்டார், உனக்கான விலையை இயேசு செலுத்தி விட்டார், ரத்தம் சிந்தி விட்டார். இப்பொழுது நீ இயேசுவை விசுவாசிக்கும் பட்சத்தில் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், நீ நீதிமானாகுவாய், இயேசுவின் நீதி உனக்கு தரிப்பிக்கப்படும், நீ கடவுளுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவாய், ஒரு நாளில் இயேசுவை போலவே நீ மாறுவாய். When Jesus come back again, you will be with him என்கிற வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி, நான் இங்க சர்ச்சில் நிக்கிறேன், நீங்கள் நிக்கிறீங்க இல்லையா? நீங்க மனம் திரும்பின நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? We know some people are differ. Is it not? Be careful. கானான் கண்களுக்கு தெரியும் போதே மரித்து போனான் ஆரோன். கானானுக்குள் போக முடியாமல் கானான் கண்களுக்கு தெரியும் நேரத்தில் மரித்து போனான். 39 ஆண்டுகள் இருந்தாலும், வழிகளில் நடந்தாலும், கடவுள் சொன்ன எல்லாவற்றையும் செய்திருந்தாலும், even though he was the high priest and first high priest,
கடவுளுக்கு முதலாவது பலி செலுத்தின ஒரு ஹை பிரீஸ்டா இருந்தாலும் கூட God denied permission to enter in the Canaan. Then our life should be very careful. Is it not? கடவுள் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். We are processing on the way, but at any time God may deny permission to us also. விசுவாசம் இல்லாமல் போவதனால் அல்லது ரிபெல் பண்ணுவதனால் அல்லது நம்மளுடைய ஃபெய்த்தை பிரேக் பண்ணிக்கிறதுனால, by doing this all things we are doing only one thing. கடவுளை பரிசுத்தம் பண்ணவில்லை. அதுதான் கடவுள் அங்க சொல்றது. விசுவாசம் குறைஞ்சதுனால பரிசுத்தம் பண்ணல, ரிபெல் பண்ணதுனால பரிசுத்தம் பண்ணல, உன்னுடைய ஃபெய்த்தை பிரேக் பண்ணிக்கிட்டதுனால பரிசுத்தம் பண்ணல. அப்போ கடவுளை பரிசுத்தம் பண்ணாமல் இருப்பதனாலே நாமும் கூட ஒருவேளை கடவுள் நமக்கு வாக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை அடையாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உபாகமம் 34:1 பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலியாத் தேசம் முழுவதையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்பிராம் மனாய்சா என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரிட்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்கிய சமனான பூமி அனைத்தையும் காட்டினார். காட்டிவிட்டு, இதுதான் நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசம். பார்த்துக்கொள், நீ உள்ளே போக முடியாது. அந்த வார்த்தையை கேளுங்க, பார்த்துக்கொள், ஆனா நீ உள்ளே போக முடியாது. What a tragedy. What a tragedy. A leader for 40 years and he brought these people up to the just. கண்களால் பார்க்க முடியும், ஒரு தேசத்தையே பார்க்க முடியும்ங்கிற அளவுக்கு வந்தாச்சு. பட் பார்த்துக்கொள், உள்ளே நீ போக முடியாது. Very tragedy. We need to be very careful, my dear brothers. By this lesson, we need to be very careful. At any time, we may be denied entry. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது ஒரு செகண்ட்ல நமக்கு கிடைக்கும். ரட்சிப்பு என்பது, சால்வேஷன் என்பது ஒரு செகண்ட்ல கிடைக்கும். எப்படி கிடைக்கும் என்றால், நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, நீர் என்னுடைய பாவத்திற்கான விலையை செலுத்தி விட்டீர் என்பதை ஒப்புக்கொள்கிறேன், நான் பாவி, என்னை மன்னியும் என்றால் ரட்சிப்பு கிடைத்து விடுகிறது. கிடைத்து விடுகிறது. மனம் உண்மையிலேயே மனம் உறுதி சொன்னவுடன் then you are leading to baptism. baptism முடிஞ்சோன்னா கடவுளுடைய ஆவியானவர் உனக்குள் வாழ்வதற்கான வாய்ப்பு உனக்கு வந்து விடுகிறது. that's a fraction of second. ஆனா அந்த ரட்சிப்பை நீ பாதுகாத்து கொண்டு ரட்சிக்கப்பட்டவனாகவே வாழ்ந்து கானானுக்குள் நுழைவது, அதாவது கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்குள் நுழைவது என்பது இந்த 40 ஆண்டு பயணத்தை போன்றது. எகிப்திலிருந்து அவர்கள் வந்து விட்டார்கள். that's happened in one night. ஒரு ராத்திரி முடிஞ்சு போச்சு அது. பட் 40 years மோசஸ் never knew, ஆரோன் never knew, அவர்கள் 40ஆம் ஆண்டிலே கானானுக்குள் நுழைய மறுக்கப்படுவார்கள் என்று. அவர்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது, தெரியவே தெரியாது. மறுக்கப்படுவார்கள், அவர்கள் உள்ள போக மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. when God said இஸ்ரேல் பீப்புள, நீங்க இந்த 6 லட்சம் யுத்த புருஷனும் சாக போறீங்க வனாந்திரத்திலே, உங்கள் கானானுக்கு போக முடியாது என்னும்போது, அப்போ மோசஸுக்கு ஆரோனுக்கு தெரியாது, தங்களையும் சேர்த்து சொல்றாருங்க. they don't know. அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இங்க ஒருத்தர் கீழ்ப்படியில கடவுளுக்கு, இங்க ஒருத்தர் கடவுளுக்கு கீழ்ப்படியில, இங்க ஒருத்தர் கீழ்ப்படியில. எஸ், அந்த லிஸ்ட்ல நீ என்னைக்கு வேணாலும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த லிஸ்ட்ல நீ என்னைக்கு வேணாலும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எந்த வினாடியிலும் வாய்ப்பு உண்டு. ஆகவே we need to be very careful, my dear brothers. Numbers chapter 14 verses 22. 14:22. Surely all the men who have seen my glory and my signs which I performed in Egypt and in the wilderness, yet have put me to the test these 10 times and have not listened to my voice. அவர்கள் 10 முறை கடவுளை சோதித்தாங்களாம். எகிப்திலிருந்து புறப்பட்ட வினாடியிலிருந்து 10 முறை சோதிச்சிருக்காங்க. கடவுளை பரீட்சை பார்த்துருக்காங்க.
அதாவது கடவுளுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கவில்லை, கடவுளை பரிசுத்தம் பண்ணவில்லை, கடவுளுக்கு எதிராக ரிபெல் பண்ணாங்க. இதெல்லாம் சேர்ந்து 10 முறை பண்ணாங்களாம் இந்த மக்கள். கடவுள் 9 விசை பொறுமையாயிருந்தார் அந்த மக்கள் மீது, இஸ்ரேல் மக்கள் மீது 9 விசை பொறுமையாயிருந்தார், மன்னித்து கொண்டே இருந்தார். மனிதன் இப்படி விழுந்து விடுகிறவன் தான் என்று கடவுளுக்கு தெரியும். ஆகவே பொறுமையாயிருந்தார். 10வது விசை வந்தது, கடவுள் சொல்லிட்டாரு, you all 6 lakhs men of war denied to enter in the Canaan. உங்களால் கானானுக்குள் நுழைய முடியாது என்று சொல்லிவிட்டார். அடுத்த 38 ஆண்டுகளில் அவர்கள் அத்தனை பேரும் மரிச்சு போனாங்க வனாந்திரத்திலேயே. நெக்ஸ்ட் 38 இயர்ஸ்ல அவர்கள் அத்தனை பேரும் வனாந்திரத்தில் மரிச்சு போனாங்க. ஆனா மோசஸ் கேஸுக்கு வாங்க. he was slipped or fall only once. இவன் அவர்கள் மீது இரக்கமுள்ளவராய் இரும் என்று கெஞ்சின போது கடவுள் கேட்டார். இவன் அவர்களுக்கு இறங்கும், அவர்களுக்கு பதிலாக என் பேரை கிறுக்கி போடும் என்று சொன்ன போது கடவுள் கேட்டார். இப்பொழுது இவனுக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் ஒரே ஒரு முறை உள்ள போய் பார்த்துட்டு வரேன். கடவுள் சொன்னார், நோ. You see that? அதாவது கடவுள் எந்த ஒரு வல்லமையும் எந்த ஒரு ஆவியின் வரங்களையும் ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்தாலும் செயல்படுத்துவது அவர்தான். வரம் இருந்தாலும் கூட. இப்ப இவனுடைய ஜெபம் கேட்டு கடவுள் அவனை மன்னித்தார் எனும் போது இவனுடைய ஜெபத்தை கேட்டு கடவுள் இவனையும் மன்னிச்சிருக்கணும்ல, இருக்கணும் இல்லையா? மோசேவும் கடவுள் செய்யல. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. There is a sin which leads to death, there is a sin which not lead to death. மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்த மனிதன் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவங்கள் செய்கிற மனிதர்களுக்கு மன்னிப்பு உண்டு. எது மரணத்திற்கு ஏதுவானது, எது மரணத்திற்கு ஏதுவில்லாதது எனும்போது வேதம் இன்னொரு இடத்துல சொல்லுதுங்க. மார்க் 3ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவம் மன்னிக்கப்படாது, இந்த வாழ்விலும் பின்வரும் வாழ்விலும். Eternally it won't be forgiven. ஏன் அது அவ்வளவு முக்கியமா கடவுள் பார்க்கிறாரு என்றால், இந்த கண்மலை இருக்கிறது அல்லவா, மோசே ஓரேபில் அடிச்ச கண்மலை, அந்த கண்மலை ஆகட்டும், இப்பொழுது இங்க சீன் வனாந்தரத்தில் இருக்கிற கண்மலை, இந்த 2 கண்மலையும் வேதம் என்ன சொல்லுகிறதுனா அதை கிறிஸ்து என்று சொல்லுகிறது. என்னோட கூட நீங்க திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கடவுள் ஓரேபில நான் கண்மலை மேல் நிக்கிறேன், நீ கண்மலையை அடி, தண்ணீர் வரும் சொன்னார்ல. That rock was Jesus. அந்த பாறை பிசிக்கலா ஜீசஸ் இல்ல, பட் அந்த ஸ்பிரிச்சுவலி that rock was Jesus, இயேசு. ஆகவே இயேசுவை அங்க அடிப்பதாக, இயேசுவை அடிக்கிறேன் என்று மோசேக்கு தெரியாது. கண்மலையை அடிக்கிறேன், கண்மலையில் நான் இருக்கிறேன் என்று கடவுள் சொன்னார். ஆனா இங்கே பவுலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அந்த கண்மலை ஜீசஸ் என்று. இயேசு ஒரு முறை தான் அடிக்கப்பட வேண்டும், மனிதர்களுடைய பாவத்திற்காக, அல்லது மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், மனிதர்களுடைய பாவங்கள் கழுவப்படும்படியாய், மனிதர்களுக்கு ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும்படியாய், பாவத்திலிருந்து விடுதலை என்கிற ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும்படியாய் ஒரு முறை தான் அடிக்கப்பட வேண்டும். Jesus must be smitten only once. That happened in the cross. From that moment onwards, whoever want any kind of blessings, you need to talk to Jesus, not to smitten again. மீண்டும் அடிக்க கூடாது. அதுதான் அங்க இருக்கிற பிக்சர். கண்மலை மீது நான் நிற்பேன், அடி. அது இயேசுவை சிலுவையில் அறைய போவதற்கான, சிலுவையில் அவர் அடிக்கப்படுவதற்கான ஒரு அடையாளம், a symbolize. ஆனால் 2வது முறை தண்ணீர் வருகிற தேவை என்கிற வருகிற போது கண்மலையோடு பேசு, கோலை எடுத்துக்கொள் என்பது கட்டளை. ஆனால் கோலை கொண்டு அடி என்பதல்ல கட்டளை, பேசு என்றுதான் கட்டளை. அதாவது இயேசு ஒரு முறை அடித்தாகிவிட்டது, சிலுவையில். மீண்டும் சிலுவையில் இயேசுவை அடிக்க முடியாது, அடிக்க கூடாது. மோசே அடித்து விட்டார். That is the greatest sin in his time. ஆகவே God denied permission to him.
God denied permission. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிச்சோம் லூக்கால, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். Whoever gives much, from him much will be required. இல்லையா? மோசே இடத்துல கடவுளுடைய பார்வையில் அதிகம் கொடுத்திருந்தார். அத்தனை லட்சம் மக்களை நடத்தி கொண்டு போகிற ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். வேதத்தின் முதல் 5 புத்தகங்களை எழுதுகிற ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். செங்கடலை பிளக்கிற ஒரு வல்லமையை கொடுத்திருந்தார். எத்தனையோ விதமான அற்புதங்களை கொடுத்திருந்தார். அவனிடத்தில் அதிகம் கேட்கப்பட்டது என்னன்னா, not even once you must sleep. ஒரு முறை கூட நீ கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. Not even once. But the people, those who are not given much, Israel people, they were granted for up to 9 times. 10வது முறை தான் அவர்களுக்கு தினையும் மறுக்கப்பட்டது. You need to take this word very carefully. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த சபையில் வந்து நீங்க உட்கார்ந்து கேட்கறீங்களா வசனத்தை, I tell you honestly, உங்களிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேத வசனங்களை இவ்வளவு ஆழமாக இங்கே நாம் ஒவ்வொரு முறையும் சிந்திக்கிறோம். ஒவ்வொரு தலைப்புகளிலும் we were meditating what is God's heart actually. கடவுளுடைய இருதயத்தின் நினைவு என்ன என்பதை கடவுள் வேத வசனத்தின் வழியாக படம் பிடித்து காட்டுகிறார் உங்களுக்கு. இந்த செய்தியை கேட்கிற மக்களுக்கு கூட, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். உங்க அத்தனை பேர் இடத்துல சொல்றேன். அந்த லூக்கால வாஸ்து 12ஆம் அதிகாரம் அந்த வசனம் நல்லா வாஸ்து பாருங்க. எஜமான் வருகிற போது ஆயத்தம் இல்லாமல் இருக்கிற ஒரு ஊழியக்காரன், அல்லது எஜமான் வர நாளாகும் என்று சொல்லி குடித்து வெறித்து தன்னோடு இருக்கிற உடன் ஊழியர்களை அடித்து துன்புறுத்துகிற ஒரு ஊழியக்காரன் அதிகமாய் அடிக்கப்படுவான். ஒருவேளை இதை அறியாம இருக்கிற எஜமானுடைய விருப்பத்தை அறியாமல் இருக்கிறவன் அதே மாதிரி செஞ்சா குறைவே அடிக்கப்படுவான். ஆனா அறிந்து அடிக்கப்படுகிறவன். இப்ப நம்மெல்லாம் அறிந்தவர்கள் இந்த சபையில் வந்து எஜமானுடைய வாஞ்சை என்ன நமக்கு தெரியும். என்ன 20:11 அவன் கோலை எடுத்து பாறை அடித்த போது அவனுடைய செயல்பாடு என்னவென்றால், அவன் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை, பரிசுத்தம் பண்ணவில்லை, விசுவாசிக்கவில்லை, ரெபெல் பண்ணிட்டான், அதோடு கூட கீழ்ப்படியவில்லை. ஆக இந்த கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தை தான் மேஜரான ஒரு வார்த்தை. பரிசுத்தம் பண்ணவில்லைன்னு. மை கொஸ்டின் இஸ், மோசே கீழ்ப்படியல, மோசே கடவுளை பரிசுத்தம் பண்ணவில்லை, மோசே விசுவாசிக்கவில்லை கர்த்தருடைய வார்த்தையை பேசு என்று சொன்ன போது மோசே அவனுடைய விசுவாசத்தை பிரேக் பண்ணிட்டான். faith was broken there. This all happened. Is it miracle occurred? அங்கே அற்புதம் நடந்ததா என்றால் நடந்தது. ஊழியக்காரன் கீழ்ப்படியவில்லை, கடவுள் சொன்ன வார்த்தையை கடவுள் சொன்ன விதம் செய்யவில்லை, கடவுளை பரிசுத்தம் பண்ணவில்லை. கடவுளே சொல்லுகிறார் இது எல்லாவற்றையும். ஆனால் அற்புதம் நடந்தது. What we can take it from the here. அப்போ மோசேவினுடைய செயல்பாடு கடவுளுடைய பார்வையிலே அக்செப்டபிளா என்றால் இல்லை. மோசேவினுடைய செயல்பாடு was not acceptable. God considered this one as a sin and greatest sin. Even for only once God denied his permission. But அற்புதம் நடந்தது. ஏன் என்றால் God sees the people's need. அந்த மக்கள் தண்ணீர் இல்லாமல் சாக கிடக்கிறார்கள். 30 லட்சத்துக்கு அதிகமான மக்கள், ஆடு மாடுகள். பீப்புள், அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும். ஆகவே கடவுள் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற கிறிஸ்துவ கூட்டங்களில் அங்கங்கே நடக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், miracles, everything is not because of that particular God's minister. No, it is because God sees the need of the people. God sees the need of the people. மோசே கடவுளுக்கு கீழ்ப்படியலங்க. ஆனால் தண்ணீர் புறப்பட்டு வந்து ஆறுகளாய் வந்துச்சு. அந்த பாறையிலிருந்து வந்து திரளான மக்கள் நீண்ட காலத்துக்கு அங்க இருந்த வரைக்கும் 1 மாசமா 2 மாசமா அவ்வளவு நாளைக்கு குடிச்சாங்க. அப்ப அவ்வளவு தண்ணீர் வந்தது. ஒரு கீழ்ப்படியாத ஊழியன் மூலமாக, ஊழியனுடைய கீழ்ப்படியாத செயல் மூலமாக. எனும் பட்சத்தில் அற்புதங்கள் இந்த உலகத்தில் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா எல்லா அற்புதத்தையும் நடத்துகிற ஊழியக்காரர்கள் கடவுளுக்கு முழு மனதோடு கீழ்ப்படுகிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. Don't go wrong. There may be chance.
And I'm not telling everybody is disobeying God. No. There is God's ministers who believe God, who honor God, who made God holy in their life by obeying and having faith, and miracles happen. And there is God's people, servants, who not make God holy in their life by believing and by obeying. Then also அற்புதம் நடக்கும். ஆகவே நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஸ்கேனிங் மிஷினில் வச்சு தான் பார்க்கணும். 500 யூரோ நோட்டு நம்மக்கிட்ட யார்கிட்ட புழக்கத்திலே வர்றதில்லை. எதையேச்சே யாராவது ஒருத்தர்கிட்ட வந்தாக்கா அதை எடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்குவோம், செலவு பண்ணாமல். உதாரணத்துக்கு 200 யூரோ 100 யூரோ வச்சிருக்கிறது போல இல்லையா? வச்சுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்க, அது ஒரிஜினல் தான். நான் வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அது ஒரிஜினல் இல்லைன்னா ப்ளீஸ் செக் இட். த சேம் வே ஈச் அண்ட் எவ்ரி டைம், ஈவன் நானே ஒரு செய்தி கொடுத்தாலும் கூட அந்த செய்தியை யூ நீட் டு புட் இட் இன் த ஸ்கேனர், இன் காட்ஸ் ஸ்கேன் மிஷின். இஸ் இட் ஃப்ரம் காட் என்று ஒரு மனிதனுடைய, ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை நீங்கள் வெளியே இருந்து பார்ப்பது எவ்வளவு நேரம்? உட்கார்ந்து எதிரில் செய்தி கேட்கிற நேரம் மட்டும்தான். ரிமைனிங் ஆல் திங்ஸ் ஆர் ஹிடன் டு யூ. ஆகவே ஸ்ட்ரைட்டாகவே வருகிற ஒரு வார்த்தையை கொண்டே அவன் ஒரு பரிசுத்தவான் அல்லது அவர் ஒரு அப்படிலாம் நீங்கள் ஒரு முடிவுக்கு போயிடாதீங்க. மோசே இஸ் எவிடென்ட் ஹியர். ஆகவே அற்புதம் நடக்கும். ஆனால் எல்லா அற்புதத்துக்கு பின்னாடி கடவுளுடைய mercy இருக்குது. கடவுள் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆகவே கடவுள் அங்கே இறங்குகிறார். அதை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மோசஸ் மூலமா அற்புதம் நடந்துருச்சு. பட் God dealt Moses in a different way immediately. கடவுள் மோசையை விட்டுறல. அற்புதம் செய்த மோசையை கடவுள் விட்டுறல. சும்மா அற்புதத்தை கொடுத்தது மக்களுடைய தேவைக்காக. பட் God dealt Moses, denied permission. The same way அற்புதம் நடக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கும் பட்சத்தில் அல்லது கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய எல்லைக்குட்பட்டு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் they were the blessings. If they are not, still அற்புதம் நடக்கும். பட் God dealt. கடவுள் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் தீர்மானிக்கிறாரோ அதை செய்வார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் இருக்குது? ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பேய்களை துரத்தினோம், அநேக அற்புதங்களை செய்தோம், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோம். கடவுள் என்ன சொல்றாரா? Get away from me, I never knew you. Which means இயேசுவிடத்தில் வந்து அவர்கள் போய் சொல்றாங்களா? நான் அற்புதம் செஞ்சேன், பேயை ஓட்டுனேன், சுகமாக்குனேன்னு போய் சொல்றாங்களா? இல்லை. They are telling the truth. அங்க வந்து போய் சொல்ல முடியாது. They are telling the truth. அவர்கள் சுகமாக்கினார்கள் வியாதியஸ்தர்களை, அற்புதம் நடந்தது, பேய்களை விரட்டினார்கள், எல்லாம் நடந்தது. ஆனா அவர்கள் கடவுளோடு தொடர்பில் இல்லை. எப்படி நடந்துச்சு? அப்போ God sees the need of the people. Like Moses case. The same way. ஆகவே அற்புதம் நடக்கும். ஆனால் கடவுள் அந்த மனிதனை, அந்த ஊழியத்தை செய்த மனிதனை I don't know you என்று சொல்லிவிட்டார். எப்படி மோசேக்கு பர்மிஷன் கொடுக்கலையோ அது போல. We need to be very careful, my dear brothers. ஏன் கடவுள் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல? They are living in sin in their personal life, but they are doing ministry and doing miracles. Miracle happen because God sees the people's need. இப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு வசனம் இருக்குதுங்க. அந்த வசனத்தை காட்டிட்டு நம்ம முடிக்கலாம். என்னோட கூட திருப்புங்கள். 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். மோசேனுடைய கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? மோசே, ஆரோன் இருவரும் கர்த்தரை இஸ்ரவேல் மக்கள் முன்பாக பரிசுத்தம் பண்ணவில்லை. ஆகவே கடவுள் அவர்கள் மூலமாக அற்புதத்தை செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு கானானுக்குள் நுழைய அனுமதி கொடுக்கவில்லை எனும்போது கடவுள் அதை பாவமாக கருதினார். கடவுளுக்கு விரோதமான ஒரு ரெபெல்லியனாக, கலகமாக கருதுகிறார் இல்லையா? இப்பொழுது கடவுள் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள்.
பரிசுத்தம் பண்ணுவது என்றால் என்ன? having faith on him, having obeying him, having not rebel against him, having have a believe in all God's word. இதை செய்கிற போது, கீழ்ப்படியும் போது, விசுவாசிக்கும் போது, அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் பிடித்துக் கொள்ளும் போது, அவருக்கு எதிராக கலகம் செய்யாமல் இருக்கும் போது, நாம் அவரை நம்முடைய இருதயங்களில் பரிசுத்தம் செய்கிறோம். இதை நாம் வாழ்ந்து காட்டும் போது மற்ற மக்கள் கண்களுக்கு முன்பாக கடவுளை நாம் பரிசுத்தம் பண்ணுகிறோம். மோசேவும் ஆரோனும் இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தம் செய்யல. அதான் கடவுளுடைய கம்ப்ளைண்ட். நாம் நம்முடைய இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுகிறோம் என்பது இந்த உலகத்திற்கு எப்படி தெரியும் என்றால், என் குடும்பத்தில் நான் வாழும்போது, என் சபையில் நான் வரும்போது, அல்லது நான் வேலை செய்கிற இடத்திலே நான் கடவுளை பரிசுத்தம் பண்ணுவேன். எப்படி என்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் வாழ்வேன், விசுவாசிப்பேன், செயல்படுவேன், கீழ்ப்படிவேன் அவருடைய வார்த்தைகளுக்கு. By doing that, one day some people will learn that I am making God holy in my heart. But God knows the moment when we are doing. But people will know maybe later on. You understand? Take this word, my dear brothers. கர்த்தராகிய ஆண்டவரே, உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அதிகம் கேட்கப்படும். ஆனா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். God was very merciful to Moses. எப்படின்னா, கடவுள் 39 அரை ஆண்டுகள் அல்லது 40 ஆண்டுகளுடைய இவனுடைய காத்திருப்பு இருந்துச்சுல்ல, அதை அவர் ஹானர் பண்ணார். எப்படி ஹானர் பண்ணார்னா, புதிய ஏற்பாட்டிலே இயேசு மறுரூப மலையில் இருக்கும்போது Moses was allowed permission to come into the promised land. He came to the promised land in spirit, in the spiritly form, and sees the promised land. He was seen promised land from the far away when he was, but in New Testament time he was granted permission once. கடவுள் அவனை கனப்படுத்தினார். கடவுள் அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். பட் அதுக்காக டோன்ட் டேக் இட், நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்வேன், ஆனால் கடவுள் நான் ஏற்கனவே செய்த எல்லா நன்மைகளுக்காக என்னை அனுமதிப்பார் ஒரு முறை என்று அந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளாதீங்க. இட் வாஸ் ஒன்லி ஃபார் மோசஸ் அண்ட் காட், நாட் ஃபார் அஸ். ஸோ ப்ளீஸ் டேக் கேர். வாட் எவர் யூ டூ, நம்மிடத்தில் கணக்கு கேட்கப்படும். கணக்கு கேட்கப்படும். அது மோசேவாகவே இருந்தாலும் சரி, பிரதான ஆசாரியனாகிய ஆரோனாகவே இருந்தாலும் சரி, கணக்கு கேட்கப்படும். வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. அறியாதவனாயிருந்து தவறு செய்கிறவன் அடிக்கப்படுவான் சில அடிகள், அறிந்தவனாயிருந்து தவறு செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். மோசே அறிந்தவன், அவனுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் கிடைச்சது ஒரே முறையிலேயே. இஸ்ரவேல் மக்கள் அறியாதவர்கள் 10 தவணை கொடுக்கப்பட்டது. நாம் இப்பொழுது அறிந்தவர்கள், ஆகவே நாம் அந்த கேடர்ல வரும், சிவியர் லிஸ்ட்ல வரும். வெளியே உலகத்தில் இருக்கிறவன் அறியாதவன், அவன் 10 தவணைகள் லிஸ்ட்ல வருவான். You understand, my dear brothers? Take this word, all this word, and go to God and repent. Go to God and repent. Lord, நான் அதிகம் கேட்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் இப்பொழுது அறிந்தவனாயிருந்து தொடர்ந்து இப்படி ரிபல் பண்றவன் அதிகம் அடிக்கப்படுவான். அதற்கு மோசேயும் விதிவிலக்கு அல்ல, ஆரோனும் விதிவிலக்கு அல்ல என்று நான் கண்டு கொண்டேன். அநேக அற்புதங்களை செய்த ஊழியக்காரர்களும் விதிவிலக்கு அல்ல, மத்திய 7ஆம் அதிகாரத்தின்படி. ஆகவே நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் போய் கடவுள்கிட்ட நிற்கிறீங்களோ அவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். வாக்குத்தத்தத்தில் பங்கெடுக்க, என்ன வாக்குத்தத்தம்? இயேசுவை போல மாறுகிற வாக்குத்தத்தம். அதில் பங்கெடுக்க உங்களை வழி நடத்துகிறார். May God bless you. நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.